ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிகினிங் ஆஃப்டர் தி எண்ட் எபிசோட் 11 தான். மறக்காம கீழே எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்போதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே ரைடர்ஸ் அகாடமி அது எதுக்கு ஃபேமஸ்னா பெரிய அமௌண்ட்டில் ஸ்காலர்ஷிப்புக்கும் பிஸ்னஸுக்கும் ராயல் கார்ட்ஸுக்கு லீடர்ஸுக்கு மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் அது பொருந்தும். முக்கியமாக மேஜிக்கோட இருக்கிற ஒரு பசங்களோட கனவே அதுதான் உள்ள போகணும்னு. ஆனால் இப்போ ஏன் முன்னாடி நிற்கிற இவங்க இந்த அகாடமிலேயே மிகப்பெரிய பவரை ஹோல்ட் பண்ணுறவங்க தான் இவங்களே. ஃபைனலி ஆத்தர், நான் உன்னை சந்திச்சிட்டேன். நான் உன்னை பார்க்கும்போது வின்சென்ட் ரொம்ப ஏற்றி சொன்ன மாதிரிலாம் தெரியுது. சரி ஏதோ ஒன்று ஆத்தர், நம்ம அதை ஆரம்பிக்கலாமா? அங்கே இதை பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியமா வராங்க, ஏன்னா நம்ம ஆத்தர் இன்னமும் அசையவே இல்லை. அங்கே ஆத்தரும் யோசிக்கிறான், வின்சென்ட் என்னை பற்றி நிறையவே சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ என்னோட கொஞ்சம் பவரை உங்களுக்கு காட்டினாதான் இது வந்து பொய் இல்லை அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் போல. நல்ல விண்ட் எலமெண்ட்டை வச்சு தாக்குறான், ஆனால் அது அவங்க முன்னாடி ஒன்றுமே இல்லை. இந்த கண்ட்ரிலேயே ரொம்ப அதிகமாக மேஜிக் கூட இருக்கிறவங்கன்னா அது இவங்க தான். ஆத்தரும் யோசிக்கிறான், இந்த விண்ட் எலமெண்ட் இருக்குல்ல, இது ஆத்தரோட எர்த் எலமெண்ட்டையும் வாட்டர் எலமெண்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தா அதோட பவர் கொஞ்சம் கம்மி தான். அப்புறம் அவனோட எர்த் எலமெண்ட்டை வச்சு தாக்குறான், ஆனால் அது வேலையே செய்யல. என்னது, அவங்க டாச் பண்ணிட்டாங்களா? ரொம்ப ஆத்தர் வேற ஒரு அட்டாக்கை பண்றான், ஆனால் அவங்க விண்டால ஒரு பேரியரை கிரியேட் பண்றாங்க. இதை பார்க்குற ஆத்தர் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஆத்தர், உண்மையை சொன்னா நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன், ஆனா உன்னோட பவரை நீ ரொம்ப ஓவர் எஸ்டிமேட் பண்றேன்னு நினைக்கிறேன். சரி நம்ம ஃபைனல் டெஸ்ட்டை ஆரம்பிக்கலாமா? அங்க அவங்க சவுண்ட் மேஜிக்கை பயன்படுத்துறாங்க. ரொம்ப ஒரு பயங்கரமான சவுண்ட் அங்க வெளிவருது. அங்க காதவன் புச்சிக்கிறான், என்ன இவங்க என்ன ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலான மேஜா? அங்க மேஜிக்கும் முடியுது. அவங்க சொல்றாங்க, பரவாயில்லையே நீ பாஸ் ஆயிட்ட. அதே மாதிரி உன்கிட்ட விண்டு வாட்டரு இன்னொரு எலமெண்ட்டும் இருக்குல்ல? ஆமா, வாட்டர் எலமெண்ட்டும் இருக்கு. உங்களை என்னால ஏமாத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து நல்லாவே தெரியும் வந்து எவ்வளவு தூரம் எதுக்காக வந்திருக்க. ஒரு விஷயத்த என்கிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுற, அதுதானே? எதிர்பார்க்கல அவங்க இந்த அளவுக்கு என்னை பத்தி தெரிஞ்சுக்கினாங்களா? ஆமா, நான் எதுக்காக இங்க வந்தேன்னா, கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, அத்தாரிட்டி இருக்கு, எல்லாமே இருக்கு. அதனால உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் கேட்க தான் நான் வந்தேனே. எனக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிற என்னோட ஃபேமிலியை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்படி என்னோட கண்டிஷனுக்கு நீங்க ஒத்துக்கினீங்கன்னா இப்ப இந்த அகாடமியில நான் என்ரோல் ஆகுறேன். அதே மாதிரி உங்களையும் நான் என்னோட மென்டராகவும் ஏத்துக்கிறேன். கேட்கறவங்க ரொம்ப ஆச்சரியமா வராங்க, ஏன்னா இந்த மாதிரி தைரியமா யாருமே அந்த மாதிரிலாம் கேட்டதே இல்லையா. அதே மாதிரி இன்னொரு விஷயம், எல்லாருமே என்ரோல் ஆகுற அந்த ஏஜ் அப்பதான் நான் என்ரோல் ஆவேன். அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 3 வருஷம் இருக்குது. ஆமா இல்லையா, பின்ன என்னோட வாழ்க்கையை நான் ஃபுல்லா வாழணும்னு ஆசைப்படுறேன். அதே மாதிரி நான் வளர்ந்தக்கு அப்புறம் ஒரு அட்வென்ச்சரரா மாதிரி நிறைய விஷயங்களை நான் கத்துக்கணும். 3 வருஷம் இருக்கு, ஆனா நீ இப்பயே என்ரோல் ஆனா உன்னால இன்னமும் ஸ்ட்ராங்கா மாற முடியும்ல. நான் அதுக்கு ஒத்துக்கல. அங்க அவங்களும் சொல்றாங்க, சரி நீ வந்து உன்னோட டிசிஷனை மேக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீ உன்னோட ஃபேமிலி கிட்ட இதை சொன்னியா? இல்ல இதுக்கப்புறம் தான் நான் சொல்ல போறேன். அப்படி நீ சொல்லிட்டா நம்ம வந்து அந்த டீலை பண்ணிக்கலாம் என்ன? அப்புறம் அவங்க வீட்டுல வந்து சொல்றாங்க, அங்க அவங்க அம்மா கத்திக்கினே இருக்காங்க அவங்க அப்பாவை. என்னோட அந்த அட்வென்ச்சரரா மாறாத ஆசை வின்சென்ட் வழியா எனக்கு வந்தது, எனக்கு ஒன்றும் தோணல. இப்படியே அவங்க கத்தினே இருக்காங்க. நீங்க என்ன யோசிக்கிறீங்க? அவத்தடி இப்போதான் இங்க வந்திருக்கான். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான அகாடமிக்கு நீங்க சென்ட் பண்ண போறீங்களா? இது ஆபத்தான இடம். அவன் இவ்வளவு விஷயத்த அனுபவிச்சிருப்பான், உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியாம யோசிக்காம இப்படி நீங்க பண்றீங்க. இதுக்கப்புறம் அவனால திரும்பவும் கூட வர முடியாது. நான் வந்து விட போதில்ல அவன் ஜேர்னிக்கெல்லாம் போறதுக்கு. அங்க ரேவும் சொல்றாரு, அப்படி கார்டியன் யாராச்சும் இருந்தா ஆத்தருக்கு பிரச்சனை வராது இல்லையா? இல்ல பிரச்சனை தான். ஆத்தரும் சொல்றான், அட அம்மா ஆசைப்பட்டா நான் வேணா கண்டிப்பா ஃப்ரீக்வெண்டா அப்பப்போ வீட்டுக்கு வந்துட்டு போறேன். என்னது அண்ணா, நீங்க வந்து போக போறீங்களா? அப்ப நீங்க வரமாட்டீங்களா என்ன திரும்ப? இல்ல அப்படி இல்ல, நான் அப்பப்ப வீட்டுக்கு உங்களை பார்க்க கண்டிப்பா வருவேன். தேக்காதனுக்கும் போக தேவையில்லையா? நீங்க வந்து அட்வென்ச்சரரா இருக்கும் போது நிறைய விஷயங்களை நீங்க கத்திருப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்களை இன்னமும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறேன். உண்மையிலேயே அதுதான் ரீசனா? ஆமா அதே தான். உண்மையை சொன்னா இங்கேயே இருந்து ட்ரைனிங்கே பண்ண இருக்கிறது வந்து ஒரு போரிங்கான விஷயம் தான். அதனால வெளியில போய் என்னோட பவரை இன்னமும் நல்லா டெஸ்ட் பண்ண முடியும். ஆத்தர் கிட்ட அவங்க எலமெண்ட்டை பத்தி கேக்குறாங்க. ஆத்தர் இதுக்கு மேலேயும் நீ சீக்ரெட் எதுவும் அம்மா கிட்ட மறைக்க கூடாது என்ன? அவன் ஓகேன்னு சொல்றான். இருந்தாலும் அவனால சொல்ல முடியல. இல்ல பல விஷயத்த அவன் மறைச்சுதான் ஆகணும்ல. அதுக்கப்புறம் அவங்க அப்பா டிசைட் பண்றாரு, யாராச்சும் ஒருத்தங்க கார்டியனா இருந்தா அட்வென்ச்சரரா இருக்கிறது பிரச்சனையா இருக்காது. ஒரு அட்வென்ச்சரரா இருக்கும் போது நிறையவே பிரச்சனை வரும். கார்டியன் இருந்தா அதை கம்மியாக்க முடியும்ல. அதுக்காக நம்ம ரேவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்க கேக்குறாங்க. அவன் டைரக்டா ரிஜெக்ட் பண்ணிடுறான். எப்பா என்னாலாம் முடியாதுப்பா, தூங்கின்னு இருக்கும் போது திடீர்னு அவன் என்ன கொண்டுட்டானா அப்புறம் என்ன ஆகும்? நீ வந்து திருந்த மாட்டா போல. அங்க அவரும் சொல்றாரு, என்னால அந்த அளவுக்கு பே பண்ண முடியாது, ஓரளவு நான் பே பண்றேன். இதை ஒரு தேங்க்ஸ் சொல்ற விதமா நீங்க இதை பண்ணலாம். ஜாஸ்மின்னு ஒரு பொண்ணு ஒத்துக்கிறா. பரவாயில்ல, நான் டியூரனோ இல்ல வேற யாராச்சும் தான் இதை பண்ணுவாங்கன்னு யோசிச்சேன். பரவாயில்ல ஜாஸ்மின், உன்கிட்ட ஃபைட்டிங்கான ஸ்கில் இருக்கு, அதனால பிரச்சனை இல்ல. இது உனக்கு பர்ஃபெக்டா இருக்கும். டியூரனுக்கும் வரணும்னு ஆசை தான். இருந்தாலும் ரே வந்து சொல்றாரு, பரவாயில்ல டியூரன், அடுத்த வாட்டி நம்ம பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வராங்க. அங்க லீலியா மானவ சேனலிங் பண்ண இருக்கா. ஹீரோவும் யோசிக்கிறான், வந்து நான் இல்லாமலே இப்ப தனியாவே அதை பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவரோட தங்கச்சி எலனோர் அவளும் இப்ப பண்ண ஆரம்பிக்கிறான். 7-8 வயசுல அவளும் அவைக்கன் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். ஆனா அப்படி ஆகாம இருக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அப்படி ஆயிட்டா நிறைய பேரோட அட்டென்ஷனை அவ இழுக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஆக்ஷன் ஹவுஸ்ல ஏதாச்சும் ஸ்வாட பார்க்கலாம் அப்படின்னு கேட்கறான். அவங்க அப்பாவும் விட்டு போயிடாரு. அங்க லேட்டாவும் சொல்ல அம்மா கொஞ்சம் கவலைப்படுறாங்க. இதுக்கப்புறம் ஆத்தரை காட்டுறாங்க.
ஆத்தரால பர்ஃபெக்டான ஸ்வாடை சூஸே பண்ண முடியல. இங்க இருக்கிற ஒரு ஸ்வாடும் அவனுக்கு ஏத்த மாதிரியே இல்ல. எல்லாமே சோல்ஜர்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்வாடு, முக்கியமா ஆக்குமெண்டஸ் அவங்களுக்காக. அதுலயே அவனோட சின்ன உடம்புக்கு ஏத்த மாதிரி எதுவும் அங்க இல்லவும் இல்ல. அதே மாதிரி அவன் தேடுறானா அந்த குட்டி டிராகனும் ஏதோ ஒன்றை பார்த்து சவுண்டு கொடுக்குது. போய் பார்த்தா ராடு மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அப்புறம் தான் அவனுக்கு புரியுது அது ஒன்றும் ராடு இல்ல, அதுவும் ஒரு ஸ்வாடு தான். என்ன பல மடங்கு ரொம்ப ஹெவியா இருக்கு. அவனோட எலமெண்ட்டை வச்சு தூக்க முடியும்னு யோசிக்கிறான். அவனோட எலமெண்ட்டை அங்க பயன்படுத்த என்னதான் வீட்டா இருந்தாலும் அது பர்ஃபெக்டா இருக்கு அவனுக்கு. அதுலயே ஒரு ட்ரம் இருக்கும், அது மேல அவன் ட்ரை பண்ண அப்படியே துண்டாவது. இந்த ஸ்வாடு மேல டான்ஸ் பேலட் WK4 அப்படின்னு போட்டிருக்கு. அந்த ஸ்வாடு சூப்பராகவே இருக்கு. இது வரைக்கும் அவனோட பாஸ்ட்ல கூட இந்த மாதிரி ஒரு ஸ்வாடை அவன் பார்த்ததில்ல. பாஸ்ட்ல அவன் கையில ஏகப்பட்ட ஸ்வாடு வந்திருக்கு, ஆனா ஒண்ணுமே அவனுக்கு பர்ஃபெக்டா இந்த அளவுக்கு இல்ல. அதே மாதிரி அதோட கைப்பிடி, பிளேடோட அளவு எல்லாமே பக்காவா இருக்கு. அதுக்கு காரணமும் இந்த ஸ்வாடு வந்து அவனோட மானாக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகுது. இந்த மாதிரி ஸ்வாடை அவன் பார்த்ததே இல்ல. இதுக்கப்புறம் அவங்க மத்தவங்களும் வர இதனால ஓடி போய் வேற ஒரு ஸ்வாடை அவன் காட்டுறான். இதுதான்ப்பா, இதுதான் எனக்கு வேணும், இது பக்காவா எனக்கு இருக்கு. அவரும் அங்க வீசி பாக்குறாரு, அது அவருக்கும் பர்ஃபெக்டா இருக்குன்னு தோண நம்ம ஹீரோக்கு அதுவே குத்துறாங்க. அப்புறம் தான் அவங்க சைட்லயே பாக்குறாங்க. எல்லாமே ஓகே தான், சைட்ல என்னது ஒரு ராடு, அதுவா நான் கீழே கந்தது, அதான் நான் எடுத்துக்கினேன். இதை பத்தி ஏதாச்சும் ரெக்கார்ட்ஸ் இருக்கான்னு கேட்க அப்படின்ட்டு ஒரு நாள் வயசானவரு அங்க கத்துனாரு. இதுக்கு எந்த விதமான யூசரும் இல்லைன்னு. அதுக்கப்புறம் நிறைய பேர் கிட்ட நாங்க கேட்டோம், இது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஹார்டான ராடு அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னா நம்ம ஹையரப்ஸ் அவங்க கிட்ட வேணா கொடுத்து இதை பார்க்க சொல்லாமா. அதுக்குள்ள ஆத்தரும் சொல்றான், அட அதெல்லாம் வேணாம், இந்த மாதிரி இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கிள். சண்ட் அங்கிள், நான் வந்து இதை வச்சுக்கலாம்ல அப்படின்னு நாங்க அங்கிள்னு சொல்ல அவரால் அங்க எதுவுமே பண்ண முடியல. அவரும் ஒத்துக்கிறாரு, வச்சுக்கோன்னு. ஆமா, இதுக்கு நீங்க ஒத்துக்கின அங்கிள்னு சொல்லும் போது நான் என்ன பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஃபேமிலி கூட அவன் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றான். ஏன்னா அவன் ஒரு அட்வென்ச்சரரா மாற போறான்ல, அதுக்காகவும் ப்ரிப்பரேஷன் அவன் பண்றான். இந்த உலகத்துக்கு வந்து கிட்ட 9 வருஷம் ஆச்சு. ஃபைனலா ஆத்தரோட பிறந்த நாள் வருது. அது அவங்க செம்ம கிராண்டா செலிப்ரேட் பண்றாங்க. ஆத்தரோட அம்மா சொல்றாங்க, என்னால நம்ப முடியல ஆத்தர், அதுக்குள்ள உனக்கு 9 வயசு ஆயிடுச்சா. இந்த பார்ட்டியை நம்ம அற்புதமா செலிப்ரேட் பண்ணோம், எல்லாருமே தயங்காம சாப்பிடுங்க. அதே மாதிரி பார்ட்டியும் செம்ம ஜாலியா போகுது. அதுக்கப்புறம் ஆத்தருக்கு ஏகப்பட்ட பிரசன்ட் எல்லாம் வந்திருக்குமா, அதை அவன் ஓபன் பண்றான். அதுல ஒரு ஐட்டம் இருக்கு, அது ஆத்தரோட ஹீலிங் ஸ்பெல்லுக்கு ஏத்த மாதிரியே அவங்க டிசைன் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் அங்க வின்சென்ட் ஒரு விஷயத்தை தராரு, அது ஒரு ரிங்கு தான். ஆத்தர், என்ன மேரி பண்ணிக்கோ, விளையாடாதீங்க. அங்க இப்பதான் ஒரு விஷயத்தையே சொல்றாரு, இது வந்து மானாவை டிடெக்ட் பண்ற ஒரு ரிங்குமா தான். இதுல ஒன்னு ஆத்தர் கிட்ட இருக்கும், இன்னொன்னு ஆலிஸ் கிட்ட இருக்கும். இப்போ நம்ம ஆத்தரோட மானா அது கிரிட்டிக்கலான அளவுக்கு போகும்போது அதுல பயங்கரமான லைட் எரியும். இதுக்கப்புறம் அவர் ஒரு ஸ்க்ராலை தராரு, இது ஒரு சவுண்டுக்கான ஸ்க்ரால் தான். சரி, இதோட விலை ரொம்ப அதிகம். இதை கேட்டோன்னே மண்டையிலே ஒன்று போடுறாங்க. ஆத்தர் இதுக்கப்புறம் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்றான், ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு பிரசன்ஸை தந்ததுக்கு. அங்கிள், ஆன்டி, அம்மா, அப்பா, எல்லோரும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஃபைனலி நாளையிலேருந்து என்னோட ஜேர்னியும் ஆரம்பிக்க போகுது. எனக்கு வந்து நீ ரிச் ஆனாலும் கவலை இல்ல, நீ பெரிய ரேங்குக்கு போனாலும் கவலை இல்ல, சேஃபா இருக்கணும், என்ன சேஃபா இரு. இதுக்கப்புறம் ஆத்தர் அங்க கொடுத்த பொருளை பத்தி எல்லாம் யோசிச்சு பாக்குறான். ஏன்னா அவன் யோசிச்சே பார்க்கல ஆத்தருக்கு இந்த அளவுக்கு நிறைய பேர் இருப்பாங்கன்னு. ஆத்தருடைய ஃபேமிலி இருக்கு, ஆத்தரோட காம்ரேட்ஸ் இருக்காங்க, எல்லாரையுமே நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஏதாச்சும் அவங்களுக்கு பிரச்சனை வந்தா கடைசி வரைக்கும் நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவேன். ஆனா அதுக்கு நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும். இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இந்த வாழ்க்கையில நம்ம ஆத்தர் ஒரு கிங்கா இருந்திருப்பான். அப்புறம் போகும்போது அவங்க அப்பா சொல்றாரு, நீ உண்மையை சொன்னா ஒரு எஸ் ரேங்க் அட்வென்ச்சர் மாதிரி இருக்கிற, அதே மாதிரி அவளைக்கும் எல்லாத்தையுமே நீயே பண்ணணும் அப்படின்னு யோசிக்க கூடாது. என்ன ஜாஸ்மின் இருக்கா, அவ மேலேயும் நீ டிபெண்ட் ஆகலாம். அதே மாதிரி எதை நினைச்சும் கவலைப்படாத, அப்பாவும் அம்மாவும் இருக்கும். எல்லோரும் சொல்றான், செல்வி நீ ஒரு நல்ல குழந்தையா இருக்கணும், என்ன அதுவும் அங்க ஆமான்னு சொல்லுது. அப்புறம் நம்ம ஹீரோ போறான். இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தான் கதை வேற லெவல்ல போகும். மான்வாவை பத்தி சொன்னா ஒரு 100 சாப்டருக்கு மேலதான், அதையே சும்மா பயங்கரமா சூடு பிடிக்கும். அதே மாதிரி தான் இதுவும். ஸோ உங்களுக்கும் இது வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நம்ம சேனல்ல இன்னமும் நிறைய அனிமேஸ் ஓடின்னு இருக்கு, அதையும் மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. உங்களுக்குன்னு ஒரு மான்வா சேனல் இருக்கு, மான்வா தமிழ் எக்ஸ்பிளனேஷன் பேஜ்ல நிறையவே சேனல் இருக்கும், அது எல்லாத்தையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அங்க சந்திக்கிறேன், இல்ல நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் சைனரா.